இன்றைக்கி காலையில் விலாக் எடுக்கலை. ஏன்னா இன்றைக்கி ஆஃபீஸ் போகிற வேலை இருந்துச்சா, அதனால் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போயிட்டு 3 மணிக்கு மேலே தான் வந்தேன். வந்ததும் பார்த்தா செம்ம மழை. விலாக் எடுக்கிறதுக்கு அது மட்டும் காரணம் இல்லை. எப்பயுமே ஒரே மாதிரி நாள் இருக்காதுல்ல, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி. இன்றைக்கி கொஞ்சம் பேட் டே, அதனால் பெருசாக எதுவும் எனக்கு முடியல. அப்புறமா ஈவினிங் வந்ததுக்கப்புறம் தான் அரிசி உளுந்து ஊற வச்சுருந்தேன். ஏன்னா இட்லி மாவு காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அரைச்சி எடுக்கிறதுக்கு மணி 7 ஆகிடுச்சு. நைட்டுக்கு டிஃபனுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இட்லி மாவை உளுந்து தனியாக அரிசி தனியாக அரைச்சி உப்பு போட்டு, கல் உப்பு தான் போடுவேன் எப்பயுமே. அதே மாதிரி இன்றைக்குமே கல் உப்பு போட்டுட்டேன். இந்த டைம் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாகவே அரைச்சிட்டேன். ஏன்னா ஒரு 2-3 நாளைக்கு தான் வர மாதிரி இருக்குது. அப்புறம் அடிக்கடி அரைக்கிற மாதிரி இருக்கா, மழை நாள் வேறு ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக அரைச்சி கலந்து எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி முட்டையும் சேமியாவும் வச்சு ஒரு முட்டை சேமியா செய்ய போகிறேன். இது ஆல்ரெடி நான் செஞ்சுருக்கேன், நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு இந்த டைம் ரெசிபி கூட ஷேர் பண்ணுறேன். எப்பயுமே சேமியா உப்புமாவாக கிளறி சாப்பிட்டு போர் அடிச்சுன்னா ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாவே இருக்கும். வானல் வச்சு அதை எண்ணெய் ஊற்றி பட்டை போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 4 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதையுமே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாவை நீளமாக கட் பண்ணி அதையுமே நான் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இதையுமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அடி பிடிக்கும், அதனால் நல்லா கைவிடாமல் வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 தக்காளியை நீளமாக கட் பண்ணி அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கிற கேப்பில் 1 ஸ்பூன் காரப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, இந்த மசாலாலாம் போட்டுட்டு இதுவுமே பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அந்த கேப்பில் தக்காளியுமே நல்லா குழஞ்சி வதங்கி வந்துடும். எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு 2 சேமியாவுக்கு எவ்வளோ தண்ணி தேவைன்னு தெரியும் இல்லையா, அதை ஊற்றிக்கலாம். ஒவ்வொரு பிராண்டுக்கு ஒவ்வொரு அளவுக்கு தண்ணி தேவைப்படும். அணில் சேமியாவுக்கு இந்த அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் உப்புமே போட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சு வந்துடும். அப்போது கருவேப்பிலையை மட்டும் போட்டுட்டு நம்மளோட சேமியா பாக்கெட், இன்றைக்கி நான் எங்கள் ஃபேமிலிக்கு 2 பாக்கெட் சேமியா எடுத்துருக்கிறேன். உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ கரெக்டாக இருக்குமோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. சேமியாவை போட்டுட்டு நல்லா மசாலா தண்ணியும் சேமியாவும் கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா எல்லா இடத்துலையும் படணும், இல்லாட்டி ஒவ்வொரு இடம் வெள்ளையாக நின்றுடும். ஸோ அது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி 5 முட்டை உடச்சி ஊற்றுறேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அந்த முட்டையை மேலோடு அப்படியே உடச்சி ஊற்றிட்டு புதினா கொத்தமல்லியை தூவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதுங்க, ஏன்னா அது ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும். அதனால் டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா மேலே வெந்து வந்திருக்கும், உள்ளே ஆனால் வெந்திருக்காது. ஸோ அதை அப்படியே பூ போல் அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா அது உடையாமல் திருப்பி போகிறது தான் இதில் டாஸ்க்கு. உடையாமல் திருப்பி போட்டிங்கன்னா சூப்பராக அது 2 பக்கமும் வெந்து வந்துடும். உடஞ்சிருச்சுன்னா அது ஒவ்வொரு இடத்துல போயிட்டு ஒரு மாதிரி செட் ஆகிடும். அதனால் அதை பார்த்து அழகாக எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி அப்பயுமே எனக்கு ஒரு முட்டை உடஞ்சிருச்சு. ஸோ எதுவும் பண்ண முடியாது, அப்படியே சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அப்படியே இந்த மாதிரி மூடிட்டு அதையுமே ஒரு இது பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அது ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வரும். ஸோ வெந்து வந்ததுக்கப்புறமும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே அதை வச்சுருங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்போ தான் அது சூப்பராக நல்லாயிருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வெந்து வந்துடுச்சு. கொஞ்சம் சேமியா எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், முட்டை பிரச்சனை இல்லை, முட்டை வெந்துட்டுருக்கும், சேமியா மட்டும் வெந்துருச்சா அப்படின்ட்டு ஒரு தடவை கூட செக் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாத்தையும் இந்த மாதிரி தடவி விட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே அந்த அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வைங்க. அந்த அனலில் அது அப்படியே நல்லா இதுவாகி செட் ஆகி வரும். அப்படியே எடுத்து தட்டில் சுட 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 போட்டு அப்படியே சாப்பிட்டிங்கன்னா இதுக்கு சட்னியோ இல்லை இந்த சர்க்கரையோ எதுவுமே தேவைப்படாது. லிட்ரலி இது ஒரு பிரியாணி ஃப்ளேவரில் பிரியாணி மாதிரி தான் இருக்கும். முட்டை போட்டு சேமியாவில் பிரியாணி செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். முட்டை எப்படி வெந்து வந்திருக்குன்னு கூட நான் காமிக்கிறேன் பாருங்கள். முட்டை சூப்பராக வெந்து வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சேமியா போர் அடிக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுங்க, டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதுவும் சூடாக சாப்பிட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை